இடமலம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இது ஹரிஷ். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். பிக் பாஸ் நேற்று பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஏவியாக வந்து ஒன்றும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அவார்டும் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ ஏவியை நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம். இப்போது யார் ஏவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? என்னை பொறுத்தவரை ஏவி அப்படின்னு பார்த்தா நான் முத்துக்குமரன் அவருடைய ஏவியாவுக்கும் அவருடைய தமிழ் சொல் ரெண்டுமே வந்து ரொம்பவே அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதை தாண்டி அப்படின்னு பார்த்தா இயக்குனர் அவர் ரஞ்சித் அவர்களுடைய ஏவி அவர் வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறோம் அதான் அந்த ஏவியில் காட்டியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்க முடியுது. வேறு எந்த கண்டஸ்டண்ட்டோடைய ஏவிஸும் ஒன்றும் ரசிங்கப்படியாக இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரஞ்சித் அவரோட ஏவி பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக அவர் ஏதோ விமர்சனங்கள்லாம் லைட்டாக வச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் ரஞ்சித் அவருடைய அந்த ஏவி பார்த்துட்டு நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா அந்த ஏவியில் அவருக்கு எது தேவையோ அதுதான் இருந்தது. தேவையில்லாத கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் தான் டைரக்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக ஒரு கேள்வியை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எழுப்பினார். அண்ட் கான்ட்ரவர்சி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். அவர் வந்து அந்த படத்துடைய அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுகிறப்போ ஆணவ படுகொலையை ஆதரித்து பேசினதாக சர்ச்சையாச்சு. பட் அதை அவர் ஆதரித்து பேசினதா அது வந்து தவறாக போற்றையாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது சம்மந்தமாக நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன். அவர் ஒரு 30 நிமிஷம் எனக்கு வந்து விளக்கம் கொடுத்தாரு. அப்படிலாம் இல்லை, இது வந்து நம்ம விளக்குனதே வேறு, ஆனால் மீடியாவில் வேறு மாதிரி போற்றி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நிமிஷம் என்கிட்ட வந்து ரொம்பவே விளக்கமாக பேசினார். நான் சொன்னதையும் ரொம்ப பொறுமையாக கேட்டார் அவர். நேற்று கூட மேடையில் அவர் வந்து தன்னுடைய தவறு ஒத்துக்கிட்டார். ஆமாம், நான் வந்து ஒரு படம் பண்ணி அந்த படம் வந்து இப்படி மிஸ்போர்ட்ரே ஆகிடுச்சு, ஸோ இது என்னுடைய தவறு, என்னுடைய மிஸ்டேக், நான் ஒத்துக்கிறேங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். எந்த இயக்குனரும் இவ்வளோ வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. இப்போ வீட்டுக்குள்ளார நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளார பார்த்தோன்னா வீட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நடுவில் என்னடா இது கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கோதாவரி கோட்டைக்கிளின்னு நம்ம விஷ்ணு சார் வந்து சொல்லுவார். அது மாதிரி ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக பிரிச்சுட்டாங்க. அந்த பிரிவுகள் பிரிக்கிறதுல கூட நேற்று வந்து முதல் நாளே சண்டை. ஒரு 6 பேரை கூட்டு வச்சு வந்து யார் எந்த சைடு எடுத்துக்கிறீங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அந்த 6 பேராலையும் முடிவு பண்ண முடியல. அடுத்து வந்து சுனிதாவும் அந்த கானா ஒரு ஜெஃப்ரி வந்திருந்தார், அவரும் வந்திருந்தார். வந்து பேசினப்போ அவங்களாலையும் முடிவு எடுக்க முடியல. ஏதோ சரி ஓகே முடிவு எடுத்துட்டாங்கன்னு போகும்போது கடைசியில் அது இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஏதோ ஒரு பேசி முடிவு எடுத்து பாய்ஸுக்கு வந்து அந்த ப்ளூ கலர், அதாவது டபுள் காட்டேஜ். ஆமாம், அது என்னன்னா நீங்கள் வந்து முடிவெடுக்கல அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியில் தங்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஆர்டர். ஸோ அப்படிங்கிறப்போ வெளியில் தங்குறதுக்கு யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. வந்த முதல் நாளே வெளியில் தங்கணும் அப்படின்னா அது வந்து யாருக்குமே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது அங்கே. ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, பாய்ஸ் சைடில் அந்த ஆண்கள் தரப்புலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம விட்டு கொடுத்துருவோம், இதனால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக நம்ம ஒரு முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க சொல்கிற வாரத்தில் ஆண்களை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க. அது அந்த பெண்கள் தரப்பில் ஏற்கப்பட்டது. கடைசியில் வந்து ஜாக்லின் மற்றும் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. அது கூட கடைசியாக சமரசம் ஆகலை அப்படின்னாலும் நான் வந்து இதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் ஆகும், ஏற்றுக்கிறதுக்கு, அது வரைக்கும் நான் வெளியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு தெரியுது. எந்த ஒரு சீசனுமே இல்லாமல் இந்த சீசனில் புதுசாக வந்து 24 ஹவர்ஸில் வந்து எலிமினேஷன் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து யார் வெளில போவாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? நேற்று நைட்டே 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ எனக்கு வந்து தகவல் வந்தது, சாச்சனா வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். பட் என்னென்னா இது வந்து பிக் பாஸோடைய தந்திரமான வேலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை சாச்சனாவுக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரூம் கொடுத்து அங்கே அவரை உட்கார வைக்க, ஆமாம் சேரன் அவர்களுக்கு எப்படி வந்து ஒரு சீக்ரெட் ரூம் கொடுத்து கேமை வந்து வாட்ச் பண்ண வச்சாங்களோ அது மாதிரி இவங்களுக்கும் ஒரு சீக்ரெட் ரூம் கொடுத்து வாட்ச் பண்ண வைக்கலாம். ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. வந்த முதல் நாளே வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை வெளியில் அனுப்புறது பிக் பாஸ் வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அப்படிங்கிறப்போ அது இன்னுமே வந்து சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தாது. அது மக்கள்கிட்ட பிக் பாஸ் வியூவர்ஸ் கிட்ட வந்து கூடுதலாக எதிர்ப்பு பதிவு செய்யும். அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிற ப்ரோமோவில் கூட சாச்சனா வந்து அழுதுகிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க அழுதுகிட்டே அந்த
டம்மி அவார்டை வந்து கீழே போட்டு உடச்சிட்டு வெளியில் போகிற மாதிரி தான் அந்த 3வது ப்ரோமோ வந்திருக்கு. பட் வந்து இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தந்திரமான வேலை இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எலிமினேஷன்னா மொத்தமாக யார் நாமினேட் பண்ணுறாங்க அவங்கள பொறுத்து தான் வரும். இப்போ வந்து நாமினேஷன் பண்ணுறவங்களாம் என்ன நினச்சிருக்கலாம், ஆல்ரெடி விஜய் சேதுபதி சார் அவங்க கூட வந்து ஒரு படம் ஒன்று பண்ணிருக்காங்க, அதை வச்சு இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நினப்பில் கூட வெளியில் எலிமினேஷன் பண்ணி. சாட்சனா பொறுத்தவரை என்னென்னா, சாட்சனா சின்ன பொண்ணு, 2வது வந்து அவங்களால முடிவெடுக்க முடியல பல விஷயங்களில். நேற்று அந்த பெட் இஷ்யூஸில் கூட மற்ற 2 கண்டஸ்டன்ஸ் வந்து முடிவெடுத்துட்டாங்க. அதனால் நானும் இதுக்கு வந்து ஒத்து போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த முடிவு பிடிக்கலை அப்படின்னாலும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, நானும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட அது ஒரு எதிர்ப்பு மனநிலையை தான் உருவாக்கும். பார்க்குறப்போ சின்ன குழந்தையாக இன்னுமே இருக்காங்க, அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு இன்னும் வரல அப்படிங்கிறது தான் காட்டும். அதிக அளவில் அவங்களுடைய பேர் வந்து பரிந்துரைக்கப்பட்டதுனால அவங்க எவிக்ஷன் ப்ராசஸில் அவங்க பேர் வந்து வந்திருக்கு. அண்ட் அதிக அளவில் அவங்க பேர் இருந்ததுனால அவங்க எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸோடைய வாய்ஸில் அந்த ப்ரோமோ வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அவங்கள வந்து சீக்ரெட் ரூமில் தான் உட்கார வைப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். 18 பேர் வந்திருக்காங்க இப்போதைக்கு. இப்போது எலிமினேஷன்ஸ்லாம் வந்து 24 ஹவர்ஸ்ன்னு பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு மட்டுமா இல்லை டெய்லிக்குமே அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி? இல்லை, இது வந்து இந்த வாரத்துக்கான முடிவு. ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸ் ஹிந்திக்கு ஈக்குவலாக அதே நாளில் இங்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து அவங்க இந்த ஷூட்டை வந்து ரன் பண்ணாங்க. சனிக்கிழமை லைவில் போக வேண்டியது, பட் சனிக்கிழமை ஷூட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை எவிக்ஷனை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த எவிக்ஷனுக்கு எவிக்ஷன் ப்ராசஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம பேசியிருந்தோம் விஜய் சேதுபதி சார் வந்து எந்த மாதிரிலாம் ஹோஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பெட்டராக பண்ணியிருந்தாரா? அவருடைய பாணியில் பண்ணுறாரு, அது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா கமல் அவர்கள் மாதிரி போகாமல் தனக்கு என்ன பண்ண வருதோ அதை வந்து மேடையில் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ அது இன்னுமே ரசிகர்களுக்கு கூடுதல் விருந்தாக தான் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ரசிகர்கள் விஜய் டிவி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவரே வீட்டுக்குள்ளார போயிட்டு சில இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். டோர்லலாம் வந்து டிசைன் வச்சுருக்காங்க, சில டோர்லலாம் வந்து டிசைன் வைக்கல, இதுலேயே ஏதோ உருக்குத்து இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் அதை எந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க? அவர் இல்லை, அதை கமல் அவர்களும் அதான் பண்ணார். கமல் அவர்களும் வந்து பிக் பாஸ் வீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்த உடனே பிக் பாஸ் வீட்டை போய் ஒரு ரவுண்ட் பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய கருத்துக்கள் என்னமோ அதை வெளிப்படுத்துவார். விஜய் சேதுபதி அவர்களும் அதான் பண்ணுறாரு. பட் 2 பேருக்கும் அந்த அவங்களுக்குள்ள பாணிங்கிறது வித்தியாசமான ஒன்றா இருந்தது. கமல் அவர்கள் தமிழில் இன்னுமே உச்சரிப்போடு அழகான உச்சரிப்போடு பேசினார். விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் கலோக்கியலாக பேசுகிறாரு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசங்கள் அப்படின்னு எதுவும் இல்லை. இந்த கலோக்கியலாக பேசுகிறதுங்கிறது மக்கள்கிட்ட இன்னும் அதிக அளவில் போய் அந்த நிகழ்ச்சியை ரீச் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் போக போக தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நல்லா பண்ணுறாரா அப்படின்றது தெரியும். எனக்கு தெரிஞ்ச கான்ட்ரவர்சியலே எதுவும் ஈக்கலை. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அடுத்த எவிக்ஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று வரும்போது அந்த டைமில் அந்த சாட்டர்டே சண்டே டைமில் பஞ்சாயத்துன்னு எதாவது வரும். அப்போ தான் வந்து அவருடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அது வரைக்குமே வந்து அவர் நிகழ்ச்சியை வந்து பெரிய அளவில் அவர் இது பண்ணிக்க மாட்டார். அந்த சாட்டர்டே சண்டே டைமில் வந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவர் மேலே விமர்சனங்கள் வருதா பாராட்டுகள் வருதாங்கிறது சொல்ல முடியும். அதான் கோடு போட்டிருக்காங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் இருப்பாரா இல்லை இந்த பக்கம் இருப்பாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி டெய்லிக்கும் ஒரு அப்டேட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கலாம். சுவாரஸ்யமான விஷயங்களும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். தொடர்ந்து எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி.